சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம். இது சன்னலுக்கு வெளியே. தற்காப்பு கலை என்பது ஒருவர் தன்னை அல்லது பிறரை ஆபத்துக்களிலிருந்து காப்பதற்காக கற்றுக்கொள்ளும் நுட்பங்கள், பயிற்சிகள் மற்றும் போர் நெறிமுறைகள் ஆகும். இது பண்டைய காலத்திலிருந்து பல்வேறு நாடுகளில் உருவாகி வளர்ந்திருக்கின்றன. தற்காப்பு கலைகளில் கொபுடோ, கராத்தே, கும்ஃபு, டேக்வாண்டோ, ஜூடோ, கிக் பாக்ஸிங், களரிப்பயற்று, சிலம்பம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஒவ்வொன்றும் தனித்துவமான பழக்க வழக்கங்களையும் பயிற்சிகளையும் கொண்டவையாகும். இந்தியாவின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் சிலம்பம், மல்யுத்தம் போன்றவை முக்கியமானவை. இவை உடல் வலிமையை மற்றும் நம் மன வலிமையையும் வளர்க்கும். தற்காப்பு கலை பயிற்சி பெற்றால் ஒருவரின் உடல் நலம் மேம்படும், சுயநம்பிக்கை அதிகரிக்கும், ஆவி மற்றும் ஆற்றல் வளர்ச்சி ஏற்படும். மேலும் ஆபத்தான சூழ்நிலைகளில் தன்னை பாதுகாக்கும் திறமை உருவாகும். இது சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது. இன்றைய சமூகத்தில் பெண்ணுரிமை, குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் தற்காப்பு கலையின் பங்கு பெரிதாக உள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தனியார் பயிற்சி மையங்களில் தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் இந்திய கொபுடோ சங்கமும் சென்னை ராணிமேரி கல்லூரியும் இணைந்து பன்னாட்டு அளவிலான தற்காப்பு கலை குறித்த கருத்தரங்கத்தை நடத்தி இருந்தது. இந்நிகழ்வினைத்தான் தற்போது காண இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு அளவிலான தற்காப்பு கலை குறித்த கருத்தரங்கத்திற்கு ஜப்பான் நாட்டு தூதுவரான தகாஷி முனியோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருந்தார். சென்னை ராணிமேரி கல்லூரியின் முதல்வர் உமா மகேஸ்வரி கௌரவ விருந்தினராக பங்கேற்று இருந்தார். இவர்கள் தவிர்த்து முனைவர் கொபுடோ கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து அமெரிக்காவை சேர்ந்த டிமோதி ஜெர்கன்ஸ், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டெல் ஹாம்பி, ஜப்பான் நாட்டை சேர்ந்த கெஞ்சிரோ உயிடா, அமெரிக்காவை சேர்ந்த ஐச்சி ஆகியவரும் பங்கேற்று இருந்தனர். அடுத்ததாக முனைவர் கொபுடோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அமெரிக்காவை சேர்ந்த டிமோதி ஜெர்கன்ஸ், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டெல் ஹாம்பி, ஜப்பான் நாட்டை சேர்ந்த கெஞ்சிரோ உயிடா, அமெரிக்காவை சேர்ந்த ஐச்சி ஆகியோர் தற்காப்பு கலையினை வெளிப்படுத்தும் வண்ணம் ஜப்பான் நாட்டு தூதுவரான தகாஷி முனியோ முன்னிலையில் செயல்முறையானது காட்சிப்படுத்தப்பட்டது.
அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் தகாஷி முனியோ தற்காப்பு கலை குறித்தும் தற்காலத்து சூழ்நிலையில் யார் யாருக்கு பிரதானமாக தேவைப்படுகிறது என தெளிவாக விளக்கியிருந்தார். வாருங்கள் அவரது உரையினை கேட்டு வருவோம். நான் ஜப்பானின் தூதாய் தகாஷி உங்களை சந்திச்ச ரோபா சாதுஷா 練習ドクター、シクリシュナマシ、ドクタービーウマ、マヘルワス、プリンシパル、esteemed 教師、先生 and guest, dear student. It is an honor to join you today at the International Ryukyu Kobudo Shinbukan Seminar in Chennai. This gathering beautifully reflects the spirit of friendship between India and Japan, built upon our shared value of tradition and respect. I am really pleased to learn that this seminar is open participants of all ages, ranging from young child to veteran. Introducing martial arts at such young age fosters discipline, focus, respect, and physical well-being. To all the youngest participants, I encourage you to cherish every moment of your training. Approach each lesson with curiosity. Bear in mind that even the greatest master began their journey just like you, taking their very first step in the dojo. Ryukyu Kobudo ordering in Okinawa is more than martial arts. It is a living heritage born from centuries of wisdom, resilience, and inspiration. Adaptation of simple farming tool into weapons speak of ingenuity of Okinawa people, their determination to safeguard both life and dignity. I would like to express my deep appreciation to Dr. Krishnamasi, a true pioneer in bringing Ryukyu Kobudo to India. Has dedicated nurturing this art form here, training generation of martial arts and bringing this rich tradition to India. Your leadership has ensured that the spirit and tradition of Kobudo flourish in this country. I also wish to commend Dr. Uma Mashahari, Principal of Queen's this college, for strong encouragement to Uma students to embrace martial arts, empowering them with both confidence and discipline. My heartfelt appreciation also goes to esteemed Kyoshi and Sensei who have traveled from abroad to share their knowledge and experience to Japanese martial arts. Your presence here enriches the learning of every participant, deepens the cultural connection between our country. This seminar is not only an opportunity to define technique, but also a chance to build friendship and mutual understanding that go far beyond that dojo. அடுத்ததாக விழாவில் அமெரிக்காவை சேர்ந்த டிமோதி ஜெர்கன்ஸ் தற்காப்பு கலையானது மக்களுடன் சேர்ந்து வளரக்கூடியது என்றும் மக்கள் இருக்கும் வரைதான் இது போன்ற கலைகளும் வாழும் என தெரிவித்திருந்தார். வாருங்கள் அவரது உரையினை கேட்டு வருவோம். I'd also like to thank the Consulate General from the Japanese Consulate for coming here. It was Japan as a host for myself, for Hambi-san, and for Krishnamurti-san where we met together. So if not for Japan's cooperation in this, we would not be friends. And so that brings me to some thoughts. The martial art that we do, I'd like to talk about the art part of it, because the medium of our art is people. Without people, the art will die. It's a performance art. So as we work to perfect our art, we need to pass it along to the next generation. And so that is how cooperation and working together and teaching helps us understand what we're doing for ourselves, but also is our way of giving back to our art so that the next generation can keep it alive. So thank you everybody for your interest in what we're doing here today. We hope that you'll leave with some new knowledge and a new spirit for trying to pursue your own path in the art. And I think that as human beings, as we come together to train and learn together, we can bond international friendship
which will make us all stronger and help all of our nations individually. அடுத்ததாக விழாவில் பங்கேற்றிருந்த சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டெல் ஹாம்பி தற்காப்பு கலை குறித்து அனைவருடனும் ஒருங்கிணைந்து பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்ததோடு சிறுவர் சிறுமிகளும் இதனை சரிவர கற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வாருங்கள் அவரது உரையினை கேட்டு வருவோம். So it's great to be back to Chennai, my second time with my great friend and Buddha brother Krishnamurti Sensei. It's a fascinating country. Always, as a child growing up in Switzerland or around the world, as we were moving, I always wanted to make sure that I made it to India. It's a very beautiful country. Your culture is a fantastic culture, and your food is very good too. So thank you very much. So I just like to keep my mini short speech. Tim said before, it's a very important experience working together in the martial arts, sharing knowledge together, training together. Sweating and having a good time, but being very cognizant of what we're doing in the training. So I'm looking forward to these 2 days in Chennai and the rest of the week in the rest of Tamil Nadu, and looking forward to seeing everyone on the floor today. And I just like to leave everyone with my favorite Okinawan kotowaza. It's an expression which is very important to me, so please memorize this and you'll know what I mean, especially the children once you get older, okay? விழாவில் சிறப்பு விருந்தினர்களுள் ஒருவராக பங்கேற்றிருந்த பேராசிரியர் கோ பெரியண்ணன் அவர்கள் தற்காப்பு கலை குறித்தும் தமிழகத்தில் தற்காப்பு கலையினை சிறப்பாக பயிற்றுவித்து வரும் முனைவர் கொபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி குறித்தும் உரை நிகழ்த்தி இருந்தார். வாருங்கள் அவரது உரையினை கேட்டு வருவோம். இந்த அரிய கலையை பயிற்றுவிப்பது மட்டுமல்ல, பயின்று உலக நாடுகள் எல்லாவற்றிலும் சென்று, அவர் உலக நாடுகள் என்று சொல்லும் பொழுது லண்டன், பெல்ஜியம், ஹாலந்து, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், பாங்காக், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான், ஒசாகா, டோக்கியோ, ஒக்கினாவா போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பயின்றதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே ஒரே கலை நிபுணர் அவர்தான். தற்காப்பு கலை என்பதற்கே ஒரு இலக்கணம் வகுத்த ஒரு மாமனிதர். அதுவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த கலையை கற்பித்த பெருமைக்குரிய நம்முடைய டாக்டர் கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழகத்திற்கு தந்த ஒரு கொடை என்று சொல்லலாம். இன்றைக்கு தமிழகத்திலே இந்த கலையை வளர்க்கின்றவர்களிலே முதன்மையாக நிற்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கலையிலேயே எம்ஃபில் பட்டம் பெற்று டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். அப்படி இவருடைய சேவையை பாராட்டி கனடா நாட்டில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தற்காப்பு கலைச்சம்மல் என்ற பட்டமும் ஜப்பான் அரசும் ஒரு விருதும் மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறது. இந்த நூலை எழுதிய அவரை பாராட்டுகிறேன். இந்த நூல் மிகவும் தமிழகத்தினுடைய சிறந்த நூலுக்கான பரிசினை பெறும் என்பதில் ஐயமே இல்லை. இப்படி இந்த நூலை, இதுபோன்ற நூல்களை எழுதியவர்கள் குறைவு. இப்படி விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்குகின்ற இந்த துறையை பற்றி தமிழகத்திலேயே புத்தகம் எழுதிய ஒரு பெரிய முதல் தலைவர் என்று சொல்லலாம். அவருக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சிறந்த நூலாக தேர்ந்தெடுத்து 50,000 ரூபாய் வழங்குகின்றது. இது கிடைக்கும். சிறந்த நூலை எழுதிய ஐயா அவர்களை பாராட்டி, அது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். அயல்நாடுகளில் இருப்பவர்களும் தமிழகத்தில் இருப்பவர்களும் கற்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திர நாடு போன்ற நாடுகளிலெல்லாம் இருந்து சான்றோர்களை வரவழைத்து இந்த இன்டர்நேஷ்னல் செமினார் நடத்துகின்ற இது ஒரு பெரிய விழா. இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். உலக நாடுகளிலே சிறந்து விளங்குகின்ற இந்த ராணிமேரி கல்லூரி பெருமை பெற்றிருக்கிறது என்று சொல்லி, ராணிமேரி கல்லூரியிலே
பயிற்றுவிக்கின்ற ஆசிரிய பெருந்தாய்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, இவர்கள் காட்டுகின்ற பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் எல்லாம் இந்த சிலம்ப விளையாட்டு விளையாடினோம். ஆனால் அதை ஒருநிலைப்படுத்தி இப்படித்தான் விளையாடும் என்று ஒரு வரைமுறை செய்து, அந்த விதிகள் எல்லாம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கவே வேணாம், பார்த்தாவே போதும். அந்த புத்தகத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் படம் மூலமாக விளக்கிய இந்த நூல் எழுதிய ஆசிரியரை பாராட்டி, இந்த நூலை நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் அடுத்ததாக முனைவர் கொபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கருத்தரங்கம் குறித்தும் அன்று நிகழ்வுகள் பற்றியும் விளக்கமாக தெரிவித்ததோடு பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள பயன்படுத்த வேண்டிய முறைகள் பற்றியும் தெளிவுபடுத்தி இருந்தார். வாருங்கள் அவரது உரையை கேட்டு வருவோம். ரீக்யூ கோப்ரா ஷிம்புக்கான் என்ற தற்காப்பு கலையின் பயிற்சி முகாம். போ என்பது ஒரு ஆறடி கட்டை. இந்த போ, சாய், நன்சக்கு, டோன்ஃபா ஆகிய 4 கருவிகளிலும் பயிற்சி நடக்க உள்ளது. இந்த பயிற்சியானது அடுத்த வருடம் நடக்க உள்ள உலக கோப்பைக்கு தயார் செய்யும் வகையில் இந்த பயிற்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கு வந்திருக்கிற அனைத்து பயிற்சியாளர்களும் நேரடியாக ஒக்கினவாவில் 10க்கும் மேற்பட்ட வருடங்கள் தங்கியிருந்து பயிற்சி பெற்றவர்கள். அதாவது இந்த ரீக்யூ கோபுடோவில் 8 வகையான தற்காப்பு கருவி உள்ளது. போ, சாய், நன்சக்கு, டேக்கோ, டோன்ஃபா, எய்கோ, காமா, டிம்பே. இதில் நாங்கள் 4 வகையான கருவி மட்டும் இன்றும் நாளையும் பயிற்சியளிக்க உள்ளோம். இப்பொழுது நம் பயிற்சியளிக்கும் நன்சக்கோவை நீங்கள் பயிற்சி பெற்றுவிட்டால் அது உங்களுக்கு கையில் தேவையில்லை. அதுக்கு மாற்றாக ஒரு துப்பட்டா, ஒரு டவல், ஒரு கயிறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். டோன்ஃபா என்ற கருவியை நாங்கள் இப்போ பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் பயிற்சி பெற்றுவிட்டால் வளைந்த கைப்பிடி உள்ள கொடையே போதுமானது. ஆக உங்களிடம் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கோப்ரோவுடைய கருவிக்கு மாற்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் இந்த பயிற்சியின் நோக்கமே. குறிப்பாக பெண்களுக்கு இது மிக மிக அவசியமானது. காரணம், அவர்கள் ஆபத்து காலகட்டத்தில் அடுத்தோட உதவியின்றி தங்கள் காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த பயிற்சியை முகாம் அமைந்துள்ளது. குறிப்பாக துப்பட்டா, கயிறு, பேனா, வளைந்த கைப்புள்ள குடை, இவை அனைத்துமே உங்களுக்கு போதுமானது இந்த கோப்ரா கருவிக்கு மாற்றாக. இதுதான் முதல் முறை இந்தியாவில் இந்த பயிற்சி முகாம் என்றும், இது மிகவும் பெண்களுக்கு அவசியமானது என்றும், இளைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்வொழுக்கமும் கொடுக்கும் என்றும் அவர்கள் கூறினார்கள். அடுத்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் என்னவென்றால், கோபுடோ கலையின் தோற்றம், வளர்ச்சி, பாடங்கள், கட்டா முறைகள் அனைத்தும் தெளிவாக புகைப்படத்துடன் எழுதியுள்ளோம். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் ஒரு சிறந்த கல்லூரி